செய்திகள். லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் வீடு நோக்கி பேரணி. அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் அறிவிப்பு. லோக்பால் மசோதா தேவைதான், ஆனால் பிரச்சனையை தீர்த்துவிடாது. பிரதமர் கருத்து. மன்மோகன் சிங் அரசு புதிதாக மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அத்வானி வலியுறுத்தல். மிசாவையே சந்தித்தவர்கள் நாங்கள். மு.க. ஸ்டாலின் திடீர் ஆவேசம். வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் மசோதாவை தாம் சொன்னபடி நிறைவேற்றாவிட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கவிழ்ந்துவிடும் என்று அண்ணா ஹசாரே கடுமையாக மிரட்டியுள்ளார். டெல்லியில் அண்ணா ஹசாரே இன்று 7வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் கட்டில் போட்டு தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். யாராவது முக்கிய புள்ளிகள் வந்தால் அவர்களிடம் பேசுகிறார். அவரது உடல்நிலையை மருத்துவக் குழுவினர் இன்றும் பரிசோதனை செய்தார்கள். அவர் 5 கிலோ எடை குறைந்து விட்டார். உண்ணாவிரதத்தை வேடிக்கை பார்க்க ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள். லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி ஒவ்வொரு எம்பிக்கள் வீட்டிற்கும் மத்திய அமைச்சர் வீட்டிற்கும் தொண்டர்கள் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று அண்ணா ஹசாரே கூறியிருக்கிறார். ஊழல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர்கள், ஊழல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள முதலமைச்சர்கள் வீடுகள் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் தெரிவித்தார்கள். இதனிடையே மத்திய அரசின் பிரதிநிதிகள் இன்று அண்ணா ஹசாரேவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மத்திய அரசை கவிழ்க்கும் எண்ணம் இல்லை என்று அவரது ஆதரவாளர்கள் கூறினார்கள் என்றாலும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் பாஜகவினரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். அண்ணா ஹசாரேவிற்கு கிடைத்த ஆதரவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு பாஜக முயற்சிப்பதாக டெல்லியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது ஆதரவாளர்கள் மத்தியில் காலையிலும் மாலையிலும் ஹசாரே உரை நிகழ்த்தி வருகிறார். லஞ்ச ஊழலை ஒழிக்க அனைத்து வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். நல்ல சிந்தனை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் தற்போது தேவை என்று அவர் கூறினார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் பேசினார். தற்போதைக்கு லோக்பால் மசோதா அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் பிரச்சினைகளுக்கு அந்த மசோதா மட்டுமே தீர்வு ஆகி விடாது என்றும் கூறினார். அரசாங்க நிர்வாக முறைகளை விரிவான முறையில் சீர்திருத்த வேண்டியுள்ளது என்றார் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அரசு புதிதாக மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி கூறியிருக்கிறார். மக்கள் ஏற்கனவே அளித்த ஆதரவு காலாவதியாகிவிட்டது என்று அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அத்வானி, மன்மோகன் சிங் அரசு ஊழல் நிறைந்த அரசாக உள்ளது என்றார். சாமானிய மக்களுக்கு பாடுபடுவதாக கூறிய ஆளும் காங்கிரஸ் தற்போது மக்களை ஏமாற்றிவிட்டதாக அத்வானி கூறினார். மக்கள் அளித்த ஆதரவு ரத்தாகிவிட்டது என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு புதிதாக மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். I would like to tell Dr. Manmohan Singh, the time has come for this government to quit voluntarily and go to the people and seek their support once again. Seek a fresh mandate from the people. Or really speaking, their mandate of 2009 has been exhausted. புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை மருத்துவமனையாக மாற்றுவது தவறான முடிவு என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏற்கனவே சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்து அதன் மூலம் தோல்வியடைந்த அதிமுக அரசு புதிய தலைமைச் செயலக பிரச்சினையிலும் தோல்வி அடையும் என்றார். புதிய தலைமைச் செயலகம் கட்டிய பிரச்சினையில் விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு இதுபோல் மருத்துவமனையாக மாற்றுவது திசை திருப்பும் செயல் என்று குறிப்பிட்டார். மிசா கொடுமையால் பல கொடுமைகள் அனுபவித்து வெற்றி பெற்ற இயக்கம் திமுக என்று ஸ்டாலின் கூறினார்.
புதிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் அதிமுக அரசு முடிவை திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே வரவேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மராட்டிய மாநிலம் புனேயில் அண்ணா ஹசாரேயின் ஆதரவாளர்கள் முரசு இசைத்தும் மந்திரங்களை ஓதியவாறும் நூதனமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். லஞ்ச ஊழலை எதிர்த்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவிற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது. அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி லஞ்ச ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதாவை இந்த மாத இறுதிக்குள் நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்றனர். மராட்டிய மாநிலம் புனேயில் அண்ணா ஹசாரேயின் போராட்டத்தை ஆதரித்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முரசு கொட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் வேத மந்திரங்களையும் ஓதினார்கள். सब लोग ढोल पथक वाले जो लोग हैं, हम लोग यहाँ इकट्ठा इसलिए हुए क्योंकि ये सरकार इतने दिनों के बाद अन्ना हजारे के पास इनके पास के बाद भी कुछ रिएक्शन नहीं दे रही है, कुछ हो रहा है कि नहीं पता नहीं चल रहा है। तो ये सरकार एक सोए हुए बकासुर की तरह है, तो उसको जगाने के लिए ढोल का आवाज करो, रास्ते पे आओ उतरो, इसके लिए हम लोग शांतिपूर्वक ढंग से जो कर रहे हैं, तो थोड़ा सा आवाज करके हम लोग सरकार को जगाने की कोशिश कर रहे हैं. இந்தியாவில் நிலவி வரும் மின்சார தட்டுப்பாடு விரைவில் தீர்ந்துவிடும் என்று மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் மின்சார தட்டுப்பாடு இருந்து வருகிறது. மின்சார பற்றாக்குறையை போக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன. புதிய மின் உற்பத்தி நிலையங்களையும் தொடங்கி மின்சார தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்து வந்த போதிலும் தொடர்ந்து மின்சார தட்டுப்பாடு நீங்கவே இல்லை. இந்த நிலையில் மின்சார பற்றாக்குறை குறித்து மராட்டிய மாநிலம் சோலாப்பூரில் புதிய மின் நிலையத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே நாட்டில் நிலவி வரும் மின் பற்றாக்குறை விரைவிலேயே தீர்ந்துவிடும் என்றும் அண்டை நாடுகளுக்கு மின்சாரம் விற்பனை செய்யும் அளவும் கூடுதலாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் நிறுவனம் மூலம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் சிறந்த முறையில் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் மின் விநியோகத்தில் புரட்சிகரமான மாற்றம் ஏற்படும் என்றும் அப்போது சுஷில்குமார் ஷிண்டே கூறினார். உணவுப் பொருள் கடத்தல் குறித்து தகவல் கொடுப்போருக்கு அளிக்கப்படும் பரிசுத் தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. சட்டமன்றத்தில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை குறித்த விவாதத்தின் மீது பதிலளித்த அமைச்சர் புத்திச்சந்திரன், அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் பற்றி தகவல் சொல்பவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். போலி குடும்ப அட்டைகள் பற்றி தகவல் தருபவர்களுக்கு 250 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் கூறினார். பள்ளி கல்விக் கட்டணத்தை சீரமைக்க முத்தரப்பு குழு அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தேமுதிக வலியுறுத்தியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பள்ளி கல்வி மானிய கோரிக்கை குறித்த விவாதத்தில் பேசிய விருதாச்சலம் தொகுதி தேமுதிக உறுப்பினர் முத்துக்குமார், நீதியரசர் சிங்காரவேலு, கல்வியாளர்கள், பள்ளி நிர்வாகிகள் ஆகிய முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி பள்ளி கல்விக் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1, 2 தொடர்பான தேர்வுகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விதத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வழிகாட்டும் மையங்கள் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிஎட் எனப்படும் ஆசிரியர் பயிற்சி படிப்பை தனியார் கல்லூரிகளை நடத்துகின்றன. தமிழகத்தில் உள்ள 69 அரசு கல்லூரிகளிலும் இந்த பிஎட் படிப்பை நடத்த அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் முத்துக்குமார் வலியுறுத்தினார். சரவணா ஸ்டோரின் 105 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிப்பு, வங்கிக் கணக்குகள் முடக்கம். நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கலவரம், 90 திமுகவினர் மீது இப்போது வழக்கு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.